முக்கிய செய்தி. போர்க்கால ஒத்திகை தொடர்பாக உள்துறை செயலாளர் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை தர உடனடியாக இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். சதீஷ் முருகன், வணக்கம். இந்த உள்துறை செயலாளர் ஆலோசனை தொடர்பாக மேலும் தகவல் என்னென்ன? வணக்கம். இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதியில இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகாக பதட்டமான சூழல் நிலவுகிற நிலையில வருகிற மே 7ஆம் தேதி அனைத்து மாநிலங்களிலும் போர் ஒத்திகை நிகழ்த்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருந்தது. நேற்று தினம் உத்தரவிடப்பட்டிருந்த இந்த அறிவிப்புல பல்வேறு தற்காப்பு நடவடிக்கைகள், ஒத்திகைகள் இடம்பெற வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொதுமக்கள் தாக்குதலின் போது எவ்வாறு தங்களை தற்காத்துக் கொள்வது, எவ்வாறு அவர்களை வெளியேற்றுவது, அதே போன்று அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான மத்திய மாநில அரசுகளினுடைய தொழிற்சாலைகள், ஆலைகள் மற்றும் ஆலைகள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களை எவ்வாறு பாதுகாப்பது உள்ளிட்ட அம்சங்கள் இந்த போர்க்கால ஒத்திகையின் போது இடம்பெற வேண்டும் என்கிற அடிப்படையில நேற்றைய தினம் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. இந்த சூழலில் தமிழகத்தை பொறுத்தவரையில மே 7ஆம் தேதி எவ்வாறு இந்த போர்க்கால ஒத்திகையை நடத்துவது என்கிற அடிப்படையில சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்துறை செயலாளர் தலைமையில இந்த ஆலோசனை கூட்டமானது சற்று நேரத்திற்கு முன்பாக தொடங்கி இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் உள்துறை செயலாளர் மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு போர்க்கால ஒத்திகையின் போது இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில பார்த்தோம் என்றால் கல்பாக்கத்தில் அணுமின் நிலையம், அதே போன்று சென்னை விமான நிலையம், ஆவடியில் இருக்கக்கூடிய ராணுவ தளவாட தொழிற்சாலை, அதே போன்று மணலி பகுதியில் இருக்கக்கூடிய பெட்ரோலிய நிறுவனங்கள் உள்ளிட்ட பகுதிகள் மிக முக்கியமான பகுதிகளாக பார்க்கப்படுகிறது. இந்த பகுதிகளில் இந்த போர்க்கால ஒத்திகையை நடத்துவது, அதே போன்று சென்னை துறைமுகம் கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகங்களிலும் இது போன்ற அந்த போர்க்கால ஒத்திகை நடத்தப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இது தவிர பல்வேறு மாவட்டங்கள்ல குறிப்பிட்ட சில இடங்களில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும், இந்த ஒத்திகைக்கு அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையிலும், ஒத்திகை குறித்து அவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையிலும் குறிப்பிட்ட சில இடங்களில பொதுமக்களுக்கான அந்த போர்க்கால ஒத்திகையும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒத்திகைகளை பொறுத்தவரையில ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தவரையில சிஆர்பிஎஃப் மத்திய மாநில அரசுகளின் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறையினர், அதே போன்று துணை ராணுவத்தினர், பாதுகாப்பு படையினர் அவ்வப்போது சில தொழிற்சாலைகள், பொது இடங்கள்ல ஒத்திகை நிகழ்ச்சி நடத்துவார்கள் பொதுமக்களுடைய விழிப்புணர்வுக்காக. ஆனால் தற்பொழுது ஒரு முழு போர்க்கால ஒத்திகையானது நடத்தப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில மிகவும் தீவிரமாக வருகிற 7ஆம் தேதி இந்த போர்க்கால ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஓ பட்டர்ஃப்ளை ஞாயிறு தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.